ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று தேவை, நம்ம போய் கடைக்கு போய் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஐ நீட் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம், எனக்கு இது தேவைன்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ அதுக்கு தேவை நீய நியூஸ்ன அர்பூஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு வாட்டர் மெலன் வேணும் அப்படின்னு நீங்கள் போய் கடையில் கேட்குறதுக்கு சமம். ஓகேவா? இன்றைக்கி வந்து ரீபானா என்னென்னா ஃபிஷ் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கடையில் போய் கேட்கணும் அப்படின்னா நீய நியூஸ்ன ரீபா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் இருக்கா, என்னென்ன ஃபிஷ் இருக்குன்னு அவங்க காட்டுவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ரைஸ் வேணும், நமக்கு வந்து ரைஸ் சாப்பாடு அரிசி வேணும் அப்படின்னு எப்படி கேட்பீங்கன்னா நீய நியூஸ்ன ரீஸ்ன்னு கேட்டிங்கன்னா சாப்பாடுன்னு அர்த்தம், அரிசின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு அரிசி எடுத்து கொடுப்பாங்க. எப்படி சொல்லுங்கள்? நீய நியூஸ்ன ரீஸ். இப்போ நீங்கள் கடைக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே நீங்கள் என்ன கேட்கணும், எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வேணும் அப்படின்னு மொத்தமாக நீங்கள் கேட்குறதுக்கு ஓவெஷ், நீய நியூஸ்ன ஓவெஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க, எங்கே இருக்குங்கிறத காட்டுவாங்க. ஸோ அதில் நமக்கு செப்பரேட்டாக எப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இது மாதிரி சிக்கன் நீங்கள் எப்படி கேட்கணும் கடையில் போய் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூரிட்ஸா, நீய நியூஸ்ன கூரிட்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கன் எங்கே இருக்குங்கிறத காட்டுவாங்க. அதே மாதிரி நமக்கு பீஃப் வேணும் அப்படின்னு கேட்டுறதுக்கு நீய நியூஸ்ன கோவியாடினா அப்படின்னா பீஃப்னு அர்த்தம், அதாவது மாட்டுக்கறி. கோவியாடினா எனக்கு மாட்டுக்கறி தேவை. ஜிஞ்சர் இஞ்சி எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா நீய நியூஸ்ன இம்பீர் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு தேவை, இம்பீர் எனக்கு தேவை அப்படின்னு நீங்கள் கடைக்காரங்கிட்ட கேட்குறீங்க. இம்பீர் அப்படின்னா இஞ்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பூண்டு தேவை, பூண்டு அதுக்கு செஸ்னக், நீய நியூஸ்ன செஸ்னக் அப்படின்னா எனக்கு வந்து பூண்டு தேவை அப்படின்னு கேட்குறதுக்கு அர்த்தம். அதே மாதிரி நேற்று சொல்லி கொடுத்துருப்பேன், இது எல்லாமே எனக்கு தேவை, அதை தான் நம்ம இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எவ்வளோ வேலை அப்படிங்கிறதுக்கு ஸ்கோல்க ரூபலா இம்பீர் அப்படின்னா இஞ்சி எவ்வளோ அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அதே மாதிரி அஜின் கிலோ அப்படின்னா ஸ்கோல்க ரூபலா அஜின் இம்பீர் அப்படின்னா 1 கிலோ இஞ்சி எவ்வளோன்னு கேட்குறதுக்கு அர்த்தம். ஸ்கோல்க ரூபலா கோவேடினா அப்படின்னு கேட்குறதுக்கு பீஃப், எனக்கு வந்து 1 கிலோ பீஃப் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறதுக்கு அர்த்தம். இது மாதிரி தான் நம்ம வந்து கொஞ்சம் ஒன்றோட ஒன்றா சேர்த்து பழக எல்லாமே வந்துடும் நமக்கு. ஓகேவா?